அரசியலை விளையாட்டுக்குள்ளே கொண்டு வந்து திணிக்கப்படாது. சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் கை கொடுக்க வரல, விளையாடத்தான் வந்தோம், நாங்கள் என்னத்துக்கு கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இனி நடக்கிற போட்டிகள் நீங்கள் கை கொடுக்கப்படாது. Commentary Box, a sports podcast. வணக்கம் ராஜ், நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐரன், எப்படி இருக்கீங்க? ஆசியா கிணத்தோடு அப்படி இணைஞ்சிருக்கீங்க போல. ஏஷியா கப் நல்லா தான் போயிட்டு இருக்கு. சர்ச்சைகளும் இருக்கு, சாதனைகளும் இருக்கு, வேதனைகளும் இருக்கு. இந்த சாதனை வேதனைன்னு சொல்லும்போது ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு ஐரன். ஒரு விருந்தாளியை நாங்கள் வீட்டை கூப்பிட்டா வீட்டை பூட்டிட்டு கதவை பூட்டிட்டு உள்ளுக்குள்ளே இருப்போமா, வெளியில் வரணும் தானே. நீங்கள் சொல்கிற விஷயம் இல்லைங்குது. நேற்று அதாவது இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கு பிறகு நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க. இது இப்போ சர்வதேச அளவில் ஏஷியா கப்பிற்காக அதி தீவிரமாக வைரலாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கு. உண்மையாகவே இந்தியா இப்படி செய்திருக்கணுமா, கூடாதா? பாகிஸ்தான் பிளேஸ் என்ன செய்து அவங்க வெயிட் பண்ணி கொண்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு எல்லாம் இந்திய தினம் நாங்கள் காய்க்க தயாராக. சரி, அதுக்கு முதல்ல இந்த ஏஷியா கப் ஆரம்பிச்ச நாள்லேருந்து சில அணிகள் நல்லா விளையாடுது, சில அணிகள் சிறப்பாக விளையாடல. நாங்கள் சொன்ன பல விஷயங்கள் இந்த ஏஷியா கப்பில் நடந்திருக்கு. போன பாட்காஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம், பல வீரர்களை நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம், அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அப்போ நான் இலங்கையை பற்றி சொன்னதும் எதிர்மாறாக நடந்திருக்குன்னு சொல்ல வாரீங்க. ஒவ்வொரு டீமாக நாங்கள் பார்க்க வரைக்கும் நாங்கள் சொன்ன விஷயம் நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். முதல்ல நாங்கள் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் ஹாங்காங் அணிக்கும் இடையிலான போட்டி பற்றி பார்க்கலாம். இந்த போட்டி எல்லோருக்குமே தெரியும், ஆப்கானிஸ்தான் வெற்றி பெறும் தான் எதிர்பார்க்கப்பட்டது. அதே மாதிரி தான் நடந்தது. அந்த தொடரில் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஒமர் சாய் ஆப்கானிஸ்தானுடைய வீரர் சிறப்பாக விளையாடினார் வீரன். அஸ்மத்துல்லா ஒமர் சாய் வந்து 20 பந்துகளில் 50 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இவர் தான் T20 போட்டிகள் ஆப்கானிஸ்தான் சார்பாக அதிவேகமாக அரை சதம் எடுத்த வீரராக இடம் பிடிச்சிருக்கார். நீங்கள் எப்படி சரியாக கணிச்சு சொன்னீங்க இவர் தான் சிறப்பாக விளையாடுவார் அப்படின்னு? என்ன சொன்னால் அந்த அணியில் ஒரு நட்சத்திரமான ஒரு சகோதர வீரர். இல்லை சும்மா சொன்னீங்களா? இல்லை இந்த விலகாலமாக அனுபவங்களை வச்சு சொன்னேன். ஐசிசியினுடைய ஆல்ரவுண்டர்ஸில் T20 போட்டிகளில் இவர் தான் அணியத்தரம் நம்பர் 1 வந்திருக்கிறார் அண்மை காலமாக. அதே போன்று ஆப்கானிஸ்தான் அணி எப்பப்போ சரிவில் நிற்குதோ இவர் பந்து வீச்சிலும் சரி துடுப்பாட்டத்திலும் சாதிக்கக்கூடியவர். எனவே இவர் மீது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. முன் வரிசை கொஞ்சம் தகர்ந்தால் பின் வரிசையில் இவர் கொஞ்சம் விளையாடக்கூடியவர். அதே போல் ஆப்கானிஸ்தான் ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்கார். அதே போல் ஆசிய கிண்ண போட்டிகளும் ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. 20 பந்துகளில் பின் வரிசையில் வந்து விளையாடினார். இவர் தான் அந்த 50 ஓட்டங்கள் தான் ஆப்கானிஸ்தான் ஒரு சவாலான வெற்றி இலக்கை நோக்கி நகரக்கூடியதாக இருந்தது. சரி, அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நடந்து அந்த போட்டியில் மொத்தமாக 8 கேச்சஸ் மிஸ் பண்ணாங்க, 2 அணியும் தலா, இல்லையா? குறிப்பாக 2020 போட்டிகள் ஆரம்பமான பின்னர் ஒரு அணி 2 அணிகளும் சேர்ந்து 8 பிடியெடுப்புகள் நழுவவிட்டன. இதற்கு முதல் ஆஸ்திரேலியா, ஸ்காட்லாந்து, அதே போன்ற மேற்கிந்திய தீவுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் விளையாடி சந்தர்ப்பங்களிலும் இப்படி 8 கேச்சஸ் நழுவவிடப்பட்டது. இந்த போட்டியிலும் 8 கேச்சஸ் நழுவவிடப்பட்டது. அதிலும் ஆப்கானிஸ்தானுக்கு மன்னிப்பே இல்லை, ஹாங்காங்குக்கு சொல்ல வேணும், சின்ன அணி தானே. அதே வேளையில் அடுத்து நாங்கள் 2வது போட்டியை பற்றி பார்க்கலாம். ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போட்டி. அந்த போட்டியை பற்றி கதைக்க தேவையில்லை. ஆக குறைந்த ஓட்டங்களுக்கு UAE ஆல் அவுட் ஆகியிருந்தது. 57 ஓட்டங்கள் நினைக்கிறேன், சரியா நான் சொன்னது? சரி. அதே வேளையில் இந்தியா வந்து 4.3 ஓவர்களிலே 60 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இதில் குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். அண்மை காலமாக குல்தீப் யாதவ் சிறப்பாக விளையாடி கொண்டு வருகிற வீரர். நாங்கள் சொல்லியிருந்தோம், கடந்த பாட்காஸ்ட்டில் சொல்லியிருந்தோம். குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல் 3 பேரும் சிறப்பாக விளையாடுறாங்க. இதில் குல்தீப் யாதவ் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அவருக்கு ஸ்டான்ஸ் குறைவாக தான் அமையுது, இப்போ அமைவதால் நல்லா விக்கெட்டில் கைப்பற்றி கொண்டுகிறார். அதே வேளையில் இந்திய அணி துடுப்படுத்தாடுறவரோ இன்னும் ஒரு சாதனை பதிவான என்ன சொல்லுங்க ராஜ்? அதான் அபிஷேக் சர்மா மைரன், அவருக்கு பயமே இல்லை. யார் போல் போடுறாங்களோ அதை பற்றி அவர் கணக்கே இல்லை. தான் சந்தித்த முதல் 2 பந்துகளையும் 10 ஓட்டங்கள், 6 ஓட்டம் 4 ஓட்டம். அதே மாதிரி தான் இந்தியா பாகிஸ்தான் போட்டியிலும் முதல் 2 பந்துகளையும் 6 ஓட்டமும் 4 ஓட்டங்களும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துடிப்பான ஒரு துடுப்பாட்ட வீரர். குறிப்பாக அவர்கிட்ட ரோல் மாடலே வந்து யுவராஜ் சிங். அப்போ நீ சொல்ல தேவையில்லை. அதனால் வந்த விதத்திலேயே விளாசக்கூடியவர் இவர். கடந்த போட்டியில் முதலாவது போர்லேயே 6. இதற்கு முன்னர் 6 முதல் போர்டில் 6 அடித்தவர் வந்து பார்த்தா ரோஹித் சர்மா சொல்லலாம், ஜெய்ஸ்வால் சொல்லலாம், சஞ்சு சாம்சன் சொல்லலாம். இவர்களுக்கு பிறகு இந்தியா சார்பாக முதல் போர்டிலே 6 அடித்த வீரராக இடம்பெற்றிருக்கிறார். எனவே அதிரடியாக துடுப்படுத்தாடி இந்தியா 9 விக்கெட்டுகளால் சிறப்பான ஒரு வெற்றி வேகமாக பெற்று வந்து நூடுல்ஸ் சமைக்கிறதுக்குள்ள போட்டியை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் பங்களாதேஷ் அணிக்கும் ஹாங்காங் அணிக்கும் இடையிலான போட்டி பார்க்கலாம். இந்த போட்டி கொஞ்சம் ஓட்டங்கள் கூடுதலாக புறப்பட்டது ஹாங்காங் சார்பாக. பங்களாதேஷ் முதலில் துடுப்படுத்தாடி 144, பிறகு ஹாங்காங் துடுப்படுத்தாடி 143 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இதில் லிட்டன் தாஸ் 59 ஓட்டங்கள் அணி தலைவர். உண்மையாக இந்த போட்டியில் ஒருவேளை ஹாங்காங் அணி வெற்றி பெறுமா என்ற நிலைக்கு போயிட்டு பிறகு ஒரு மாதிரி தட்டி தடுமாறி எடுத்துட்டாங்க பங்களாதேஷ். இதிலும் நாங்கள் முதலாவது பாட்காஸ்ட்டில் பேசியிருந்தோம், லிட்டன் தாஸை பற்றி பேசினோம். என்று சொன்னால் அந்த அணிக்கு பங்களாதேஷ் அணிக்கு நிறைய தலைவர்கள் மாற்றுகின்றார்கள், சிறப்பான ஒரு அணி தலைவர் இல்லை. ஆனால் லிட்டன் தாஸிட்ட திறமை இருக்கு. ஒரு சில போட்டிகள் கொடுத்து பார்த்தாங்க, மீண்டும் அங்கே கிரிக்கெட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை பங்களாதேஷ்கள் இருந்தது, தலைமைத்துவத்தை மாற்றினாங்க. இப்போ ஒரு நிரந்தரமான அணி தலைவரை கொடுத்துருக்காங்க. அதன் காரணமாக சிறப்பாக அவர் ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்து அணியையும் வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார். சரி, ஆனால் போட்டி தொடங்கும் போது லிட்டன் தாஸ் சொல்லியிருந்தார், எங்கட அணியை பார்த்தா எல்லா அணியும் பயப்படும் அப்படின்னு சொல்லி. இலங்கைக்கு அது நடந்துச்சா? இல்லை. அதே வேளையில் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லணும். இன்னொரு சாதனை லிட்டன் தாஸை பொறுத்தவரையில் ஆசிய கிண்ண போட்டிகளில் பங்களாதேஷ் சார்பாக
இரண்டாவது வீரராக அரை சதம் பெற்ற வீரராக இவர் இடம் பிடித்தார். ஏற்கனவே ஷபீர் ரஹ்மான் என்ற வீரர் ஒரு அரை சதத்தை பெற்றிருந்தார். அதற்கு பிறகு இப்பத்தான் அந்த சாதனை பதிவாகி இருக்கு. இப்பதான் பதிவாகி இருக்கு. எவ்வளவு காலத்துக்கு பிறகு நீங்க T20 சொல்றீங்க? T20 போட்டிகள் 2016 ஆண்டுக்கு பிறகு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இப்பதான் ஒரு பங்களாதேஷ் வீரர் ஏசிய கப்ல 50 அடிச்சாரு. உண்மையாகவே பங்களாதேஷ் கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் அதுக்குள்ளே 1008 பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனை போய்கொண்டிருக்கு. பார்ப்போம் பங்களாதேஷ் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி. நாங்கள் இலங்கை அணியை பற்றி கதைச்சு ஆக வேண்டுமாகிறேன். போன முறை நான் சொல்லியிருந்தேன் இலங்கை அணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் சொன்னீங்க இல்லை வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி. அதான் நடந்திருக்கு இல்லையா? நீங்கள் சொன்னீங்க பாட்காஸ்ட்டில் ஜிம்பாவேல இப்படி விளையாடி கொண்டிருக்கிற இலங்கை அணி என்ன செய்யப்போகுதுன்னு கேட்டீங்க. அதுவும் பங்களாதேஷோட. அது பங்களாதேஷோட போட்டி வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் ஒரு எழுச்சி ஒன்று பெறுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். என்ன சொன்னால் அணிக்குள்ளே இப்போ கொஞ்சம் ஜெயசூரிய வந்த பிறகு பல தொடர்களை இலங்கை அணி வெற்றி கொண்டு வருகிறது. T20 தொடராக இருந்தலாம், ஒரு நாள் போட்டிகளாக இருக்கலாம், டெஸ்ட் போட்டிகளாக இருக்கலாம், பல தொடர்களில் வெற்றி. இந்த T20 தொடரில் ஏசியா கப் போட்டியில் பத்தும் நிசங்காவின் பங்கு மிக சிறப்பு. நான் சொல்லியிருந்தேன் பத்தும் நிசங்காவும் குசல் மெண்டிஸும் நல்ல ஒரு ஆரம்பத்தை கொடுத்தா தான் பின்னால் வர்ற வீரர்கள் கொண்டு போகலாம் அணி. ஆனால் குசல் மெண்டிஸ் சறுக்கி கொண்டே இருக்காரு மகிரன். குசல் மெண்டிஸ் கொஞ்சம் சறுக்கினாலும் மற்ற பத்தும் நிசங்க தொடர்ச்சியாக இப்போ டெஸ்ட் போட்டிகள், ஒன் டே மேட்ச், T20 போட்டிகள் எல்லாத்திலும் அவர் சராசரியாக 50 தொடர்ச்சியாக 50 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு வர்றார். 50 அல்லது 100 சொல்லி பெற்றுக்கொண்டு வர்றார். இது வந்து இலங்கை அணிக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி. ஒரு புது புயல் வந்து சேர்ந்திருக்கு. கமில் மிஸ்ரா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சிறப்பாக விளையாண்டு கொண்டிருக்கார். பங்களாதேஷ் போட்டியிலும் அவர் தான் சிறப்பாட்டக்காரராக விருதும் பெற்றிருந்தார். ஒரு சிறந்த வீரர் இல்லையா? அதே வேளையில் ஜிம்பாப்வே தொடர்லையும் ஒரு போட்டியில் கடைசி போட்டியில் மேன் ஆஃப் த மேட்சாக தெரிவு செய்யப்பட்டார். இந்த போட்டியிலும் மேன் ஆஃப் த மேட்ச் 47 ஓட்டங்கள். அது மட்டும் இல்லை, அவர் களத்தடுப்பில் பவுண்டரி எல்லையிலேருந்து ஒரு ராக்கெட் மாதிரி வந்து வீசினார். அது ரன் அவுட் ஆனது. ஹிர்தோய் ஆட்டமிழந்து சென்றார். அதுதான் பங்களாதேஷ் அணியின் ஓட்ட எண்ணிக்கையை சீர்குலைக்க வைத்தது. பங்களாதேஷ் அணியின் துடுப்பாட்டத்தை சீர்குலைத்தது. ஒருவேளை அந்த ரன் அவுட் எடுக்கப்படாவிட்டால் கொஞ்சம் கஷ்டமாயிருந்தது. ஏன்னு சொன்னால் ஹிர்தோயும் லிட்டன் தாஸும் நல்ல இணைப்பாட்டத்தை பெற்றுக்கொண்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு லிட்டன் தாஸ் இந்த மனதில் வந்து ஒரு பயமோடு வந்துடுது. எனக்கு பிறகு யார் விளையாட போனாலும் கொஞ்சம் தடுமாறி தான் விளையாடினார். அப்புறம் அவரது விக்கெட்டும் போட்டி இலவா பங்களாதேஷ் அணியின் ஓட்ட வேகத்தை கட்டுப்படுத்தி கொண்டார்கள். போன முறை நீங்கள் எனக்கு ஏசியிருந்தீங்க ராஜ் இப்படியெல்லாம் பேச வேணாம், மத்தீச பத்திரனை பற்றி சிறப்பாக விளையாடுவார் அப்படின்னு சொல்லி. சிம்பாப்வேலையும் 40 ஓட்டங்கள், இப்போ பங்களாதேஷ் நடைபெற்ற போட்டியில் 4 ஓவர்களுக்கு 42 ஓட்டங்கள். அவர் உண்மையாக டீமுக்கு தேவையாமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண தான் என்ன சொன்னால் பேரை கேட்டோனமாவது கொஞ்சம் பயம் இருக்குன்னு சொல்லி. ஆனால் பயந்த மாதிரி தெரியல. ஆனால் அந்த உதிரி ஓட்டங்கள் எக்ஸ்ட்ராஸ் கொடுக்குறது தான் மிக முக்கியமான பிரச்சனை. மதீஷ பத்திரனை பார்த்தா கடந்த 4 T20 போட்டிகள் நியூசிலாந்து உட்பட பங்களாதேஷ், ஜிம்பாப்வே இந்த தொடர்களில் 3 விக்கெட் தான் கைப்பற்றியிருக்கிறார். ஆனால் 42, 30 60 ஓட்டங்கள் வாரி வழங்கி இருக்கார். இதை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். இதன் காரணமாக அவருக்கு அடுத்த போட்டியில் விளையாட வாய்ப்பு கிடைக்குமான்னு கொஞ்சம் கேள்வியாக தான் இருக்குது. இதில் நுவான் துஷார் அதே மாதிரி ஒரு ஸ்லிங் ஆக்சன் தான். 4 ஓவர்கள் பந்து வீசி ஒரு மெய்டின் ஓவர் போட்டு 17 ஓட்டங்கள் ஒரு விக்கெட்டை கைப்பற்றினார். ஒருவேளை தொடர்ச்சியாக இவர் சிறப்பாக செய்தார்னு சொன்னால் உங்களோட ஃபேவரட் மத்தீச பத்திரனா அணியிலிருந்து காணாமல் போத வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக. அதே வேளையில் துஷ்மந்த சமீர உபாதைகளிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றார். வந்த வேகத்திலேயே சிறப்பாக பந்து வீசினார். துஷ்மந்த சமீரவும் நுவான் துஷாரவும் முதல் 2 ஓவர்களை எந்த விதமான ஓட்டங்களும் கொடுக்காம 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். இதுவும் T20 ஒரு வரலாற்று சாதனையாக மாறி இருக்கு. சரி, உண்மையாகவே இலங்கை அணிக்கு அடுத்த கட்டத்துக்கு போவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாங்கள் அப்படியே ஜம்ப் பண்ணி போவோம் இந்தியா பக்கம். என்ன நடந்துச்சு மாயிரன்? கதவெல்லாம் போட்டி உள்ளுக்குள்ள என்ன செய்தீங்க நீங்கள்? இந்தியா பக்கம் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சரியா, இப்போ பாகிஸ்தானுக்கும் ஓமானுக்கும் இடையிலான ஒரு போட்டி நடந்த ஒரு போட்டி. பாகிஸ்தான் வந்து 160 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது 7 விக்கெட் இழப்புக்கு. அதுக்கு பிறகு தொடர்படுத்த ஆடிய ஓமான் வந்து 67 ஓட்டங்கள் தான். ஓமான் அணியை பொறுத்தவரையில் T20 போட்டிகளில் 47 ஓட்டங்கள் தான் மிக குறைவான ஓட்ட எண்ணிக்கை. அதுக்கு பிறகு இப்போது 67 ஓட்டங்கள் துபாயில் பெறப்பட்டது. பாகிஸ்தான் 93 ஓட்டங்களால் வெற்றியை பெற்றுக்கொண்டது. பாகிஸ்தான் அணி சிறப்பாக விளையாடியது. இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் வருவோம் பாகிஸ்தான் அணிக்கும் இந்தியா அணிக்கும். நீங்கள் தான் சொல்லணும் கதவை போட்டிட்டு உள்ளுக்குள்ள என்ன செய்தீங்க அப்படின்னு. இந்த ஏஷியா கிண்ண போட்டி தொடங்க முதலே நாங்கள் கடந்த பாட்காஸ்ட்டில் பேசியிருந்தோம். வீரர்கள் அந்த கோப்பை அறிமுகம், ஏஷியா கிண்ணம் அறிமுகத்தின் போது வீரர்கள் எல்லாம் இருந்தார்கள், ஒவ்வொரு அணி தலைவர்கள் இருந்தார்கள். அதில் பாகிஸ்தான் அணியின் தலைவரை புறக்கணித்த மாதிரியான செயற்பாடுகள் நடைபெற்றன. சூரியகுமார் யாதவ் அப்படியே வந்து ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு போனார் இல்லையா? இவராச்சும் அந்த வெற்றிக்கிண்ண அறிமுக நிகழ்வின் போதும் பாகிஸ்தான் அணி தலைவரை கொஞ்சம் புறக்கணித்த மாதிரி தான் இருந்தது. சூரியகுமார் யாதவ் ஆப்கானிஸ்தான் வீரர் ரஷீத் கானோடு நல்லா கட்டி குலாகி சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார். ஒரு அது பார்க்குற போதே வித்தியாசம் தெரிந்தது. அதுக்கு பிறகு இந்த இந்தியா பாகிஸ்தான் மோதிய போட்டி நாணய சுழற்சியிலும் 2 பேரும் கை கொடுக்கவில்லை. நான் நினைச்ச மாதிரி 2 பேருக்கு வந்து சண்டையாக இருக்கும் நாணய சுழற்சிக்கு முன்னால் அப்படின்னு பார்த்தா 2 பேரும் கல்லு மாறி இருந்து கொண்டு நாணய சுழற்சி முடிஞ்ச பிறகு ஒருவர் முகத்தை பார்க்கல, இப்படி கூட பார்க்கல. அதுக்கு பிறகு போட்டி முடிஞ்ச பிறகும் சூரியகுமார் யாதவும் சிவன் துபையும் தங்களோட போக்கில் போகிறாங்க. வேறு இங்கே கிரவுண்டில் விளையாடின மாதிரி பாகிஸ்தான் வீரர்களை புறக்கணித்து விட்டு. அதுக்கு பிறகு
மைதானத்துக்கு வெளியே, அதாவது ஆடுகளத்துக்கு வெளியே அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் பாகிஸ்தான் பயிற்சியாளர்கள், பாகிஸ்தான் ஏனைய வீரர்கள் இருப்பார்கள். அவர்கள் இந்தியா வீரர்களை தேடி போகின்றார்கள். ஆனால் அவர்கள் ரூமை மூடிட்டாங்க, கதவு பூட்டப்படுது. இது உண்மையாக கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு தெரியாது. 2 நாடுகளுக்குள்ள அரசியல் பிரச்சனைகள் பல இருக்கலாம். இருந்தாலும் ஒரு ஜென்டில்மேன் கேம்னு நாங்கள் பார்க்கும்போது கை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது காலங்காலமாக இந்திய பாகிஸ்தான் போட்டிகளுக்கு இடையில் இருக்கிற ஒரு சர்ச்சையாக இருக்கிறது. ஆனால் விளையாட்டு வந்தால் உண்மையாக கை குலுக்கி இருக்க வேணும். பலரும் சொல்லலாம், இல்லை கை குலுக்கப்படாது, கை குலுக்கினது சரி, குலுக்காம விட்டது பிள்ளை அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் அரசியலை விளையாட்டுக்குள்ளே கொண்டு வந்து திணிக்கப்படாது. இப்போ விளையாடுன்றது சொல்லி வந்தாங்க ஆசிய கிரிக்கெட். ஆனால் நீங்கள் அப்படி சொல்லும்போது சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லியிருக்காருண்டா, நாங்கள் கை கொடுக்க வரல, விளையாடத்தான் வந்தோம், நாங்கள் என்னது கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இனி நடக்கிற போட்டிகள் நீங்கள் கை கொடுக்கப்படாது, வேறு அணிகளோடு மற்ற அணிகள் கை கொடுக்கக்கூடாது. இல்லை, அங்கே அரசியல் இல்லை, இங்கே தான் அரசியல் இருக்கு. அதுதான் பிள்ளை. எல்லா அணிகளையும் நீங்கள் ஒரே மாதிரி பார்க்கணும். அது பாகிஸ்தான் பிரச்சனையில் சம்மந்தப்பட்டதாக சொல்லப்படுது. அதில் இவ்வளவு விதமான உறுதி இருக்கான்னு தெரியாது. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் பேசுகிற போது நீங்கள் சொன்ன மாதிரி ராணுவ நடவடிக்கையின் போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் அதே போன்று பாதுகாப்பு தரப்பினருக்கும் தாங்கள் அஞ்சலி செலுத்துவதாகவும் அவர்களை கௌரவிப்பதாகவும் அவர்களுக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிப்பதாகவும் சொல்லியிருந்தார்கள். அது உண்மையான விஷயம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். யாராக இருந்தாலும் பாதிப்பு தான். ஆனால் பாகிஸ்தான் அப்படியான ஒரு எண்ணத்தோடு வரவில்லை. விளையாட்டை விளையாட்டாக பார்த்து கைகுலுக்கி போயிருந்தால் அது இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. நீங்கள் சொல்கிற சரி. அதனுடைய தலைமை பயிற்சியாளர் மைக் ஹசன் சொல்லியிருக்கிறார், நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இந்த கிரவுண்டில் இந்தியா பிளேயர்ஸ் வருவாங்க, கை கொடுப்பாங்க அப்படின்னு. அவங்க திடீரென்று போன பிறகு எங்களுக்கு ஒன்றும் செய்ய வழி இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன சூரியகுமார் யாதவ் போகும்போது இவங்க யோசிச்சிட்டாங்க இன்றைக்கி கை குழுக்கள் நடக்காது அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் இந்த போட்டியை பார்வையிடுவதற்காக இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு சபையின் முக்கியமான அதிகாரிகள் கூட கலந்து கொள்ளவில்லை. வளமையாக எவ்வளவோ பேர் இருப்பாங்க. ஜெய்ஷா கட்டாயம் வந்திருப்பார். பயிற்சியாளர் கௌதம் கம்பீர், துணை பயிற்சியாளர்கள் இவர்கள் ஓரிருவர் தான் இருந்தார்கள். வேணியவர்களை காணக்கூடியதாக இல்லை. அவர்களும் புறக்கணித்திருக்கிறார். ஏற்கனவே இது பார்த்தா ஒரு திட்டமிட்டு இப்படி செய்யப்படாதுன்றதுதான் ஒரு கருத்தாக வேலை பெற்றிருக்கு. அரசியல் புரசல ஒரு கருத்தும் இருக்குது. இது மேலிடம், அதாவது டாப் மேனேஜ்மெண்ட், அரசியல் இருக்கிறவங்களுடைய அறிவுறுத்தல் படி தான் இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. என்னென்னமாயிரம் நான் உங்களை பார்த்தா சிரிக்கணும் இல்லையா, சிரிப்பு கூட இல்லாட்டி அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கிரிக்கெட் ரசிகர்களாக நாங்கள் எந்த நாட்டுக்கும் சப்போர்ட் பண்ணல. ஆனால் உயிரிழப்பு ஏற்பட்டால் அதுக்கான பதிலடி கொடுக்க தான் வேண்டும். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அரசியலை ஒரு புறம் வைங்க, கிரிக்கெட்டாக விளையாடுங்க. இது நாங்கள் அடுத்து போகலாம். ராஜீவ் ஏஷியா கப் போட்டிகளில் ஏ குழுவில் இந்தியா முதலாம் இடத்துல இருக்குது. சரியா, 4 புள்ளிகள். பாகிஸ்தான் 2ஆம் இடத்தில் 2 புள்ளிகள். இது எப்படியா இருந்தாலும் இந்த குழுவிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவும் பாகிஸ்தான் தான் அடுத்த சூப்பர் 4க்கு வரப்போகுது. நிச்சயமா. இதில் நான் அடித்து சொல்லுவேன், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கொள்ளுங்க மயிரன், இலங்கை அணியும் ஆப்கானிஸ்தான் அணியும் அடுத்த சுற்றுக்கு தெரிவாகும். நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. இல்லை, நான் அதை தான் சொல்லுவேன். என்ன சொன்னால் பங்களாதேஷ் அணிக்கு நெட் ரன் ரேட் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. எனவே ஒரு போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றாலே கொஞ்சம் ரன் ரேட் கூடிடும். எனவே இலங்கை அணியும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இலங்கையும் ஆப்கானிஸ்தானும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏதாவது பாம்பு தண்டனங்கள் எல்லாம் ஆடி பங்களாதேஷ் வருமானு சொல்லி பார்க்கலாம். இந்த புள்ளிகள் அடிப்படையில் இப்போது இலங்கை அணி முதலாம் இடத்துல இருந்தால் இந்தியாவோட நம்ம மோதும் அடுத்த சுற்றுல. இப்போ அதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கு இல்லையா? சிக்கல் இருக்குது. அதே வேளை பாகிஸ்தானும் இந்தியாவும் திருப்பி மோதக்கூடிய ஒரு வாய்ப்பு வரக்கூடியதாகவும் இருக்கலாம். பார்ப்போம். அதே போல் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானும் இந்தியாவும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமான்ற ஒரு கேள்வி இருக்குது. நான் அப்படி வந்தாலும் இப்போ நடக்கிற விஷயங்களை வச்சு நாங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லை, இன்னும் அதிகமாக வேண்டுங்க. இப்போ கைகுலுக்கு இல்லை தானே, அதனால பாகிஸ்தான் வீரர்கள் வச்சு செய்வாங்க. இதில் பந்து வீச மாட்டாங்களா அவங்க அப்படி செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது இப்போ பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் நீங்கள் ஏதாவது தப்பாக நினைக்கக்கூடாது. நாங்கள் அந்த அணியை தப்பாக பேசுகிறோம், இந்த அணிக்கு சார்பாக பேசுகிறோம்ட்டு. நாங்கள் விளையாட்டை அந்த விளையாட்டு உணர்வோடு நடந்த விஷயங்கள் தான் சொல்கிறோம். நீங்களும் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான விஷயங்கள் விளங்கும். ராஜ், இப்போ பார்க்கலாம் எந்தெந்த அணிகள் பி குழுவிலிருந்து அடுத்த சுற்றுக்கு சூப்பர் 4க்கு முன்னேற போகின்றன என்று சொல்லி அடுத்த வாரம் நாங்கள் உங்களை பாட்காஸ்டில் சந்திக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் உறுதியாகிவிடும். அதே வேளையில் கடந்த பாட்காஸ்ட், நாங்கள் முதலாவது பாட்காஸ்ட் தந்த வேளையில் நீங்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க. உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு ஆஃபீஸுக்கும் தொலைபேசி மூலமாக சொல்லியிருக்கிறீங்க. எனவே கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்தும் பாட்காஸ்ட்டை பாருங்கள், உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். நிச்சயமாக சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆதரவு எங்களுக்கு தேவை என்பதை விட இந்த நாங்கள் சொல்கிற விஷயம் மூலமாக நீங்கள் பயனடைஞ்சிங்களா, அதுதான் எங்களுக்கு தேவை. இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான், முதல் நிகழ்ச்சி தான் போயிருக்கின்றது. இனி வரும் காலங்களில் இன்னும் நிறைய மாற்றங்களை நீங்கள் இதில் எதிர்பார்ப்பீங்க. எனவே தொடர்ந்தும் சக்தியின் பாட்காஸ்ட்டை பாருங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திக்கலாம். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அடுத்த முறை சந்திக்கிற போது இந்த டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் வந்திருக்கு, அதையும் பற்றி நாங்கள் பேசுவோம். இன்னும் நிறைய நானும் மயிரன் சண்டை பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திக்கலாம். விடைபெறுவது SMR ராஜ்குமார் என்று உங்கள் என்பின் CK மயூரன். நன்றி, வணக்கம்.